பேசிக் கொண்டிருக்கும் போது பெண்ணின் வாயை மூடிய டிவிகே வேட்பாளர். ப்ளூ சட்டை மாறனின் விமர்சனங்களுக்கு வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்து தமிழகவினர் ஆவேசம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் தீவிரமாகும் நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் வீடியோக்கள் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுட்டெரியச் செய்கின்றன. குறிப்பாக வைரல் வீடியோ ஒன்றைச் சுற்றி உருவாகியுள்ள விவாதம் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக வேட்பாளர் வீடியோ சர்ச்சை. தமிழக வெற்றிக் கழகத்தின் துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சினோரா பி.எஸ். அசோக்குமார் தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது அவருடன் இருந்த பெண் ஒருவர் பேச முயன்ற நிலையில் அசோக்குமார் அவரின் வாயை பொத்தி போதும் போதும் என கூறி கீழே இறக்கிவிடும் காட்சி அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சையாக மாறி பல்வேறு தரப்பினரின் கவனத்தை பெற்றுள்ளது. விமர்சனங்களும் எதிர்வினைகளும். இந்த வீடியோவை பகிர்ந்த திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் வேட்பாளரின் செயலை கடுமையாக விமர்சித்தார். இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் நேரத்தில் இப்படியான காட்சிகள் வெளிவருவது கட்சியின் படிமத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழக தரப்பின் விளக்கம். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். அவர்கள் வெளியிட்ட விளக்கத்தில் அந்த பெண் வேட்பாளரின் அண்ணன் மகள் என்றும் குடும்ப உறவின் அடிப்படையில் விளையாட்டாக நடந்து கொண்ட தருணம் மட்டுமே அது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் வீடியோவை முழுமையாக பார்க்காமல் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடிட் செய்து தவறான நோக்கத்தில் பரப்பப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முழு வீடியோ வெளியீடு. சர்ச்சைக்கு பதிலடி அளிக்கும் வகையில் முழு வீடியோவையும் தமிழக தரப்பினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனால் உண்மை நிலை என்ன என்பதில் விவாதம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பரபரப்பையை அதிகரிக்கும் வகையில் இந்த விவகாரம் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. மொத்தத்தில் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் எவ்வாறு அரசியல் நிலையை மாற்றக்கூடும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. தேர்தல் சூழலில் உண்மை தகவல்களை சரிபார்த்து அணுகுவது அவசியம் என்பதையும் இந்த விவகாரம் மீண்டும் நினைவூட்டுகிறது.